டயபெட்டிஸ்னா சுகர் லெவல் ஸ்பைக் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டயபெட்டிஸ்ல டேப்லெட் சாப்பிட்டாலும் ஏன் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? சோ டயபெட்டிஸ்னா சுகர் லெவல்ஸ் மட்டும் இல்ல. This is Lum Roots. We treat the chronic and lifestyle disorders with personalized care of drugless therapies, yoga and diet. டயபெட்டிஸ் இம்பேலன்ஸ்டா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் தான். சோ இந்த ஹார்மோன் அஃபெக்ட் ஆகணும்னா முக்கியமான 4 விஷயம் தப்பா இருக்கும். என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட், உங்களோட ஸ்லீப் பேட்டர்ன். சோ நீங்க நல்லா தூங்குறது மட்டும் இல்ல, கரெக்டான டைமுக்கு தூங்கணும். செகண்ட் திங், உங்களோட இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ். நீங்க டைமுக்கு சாப்பிடுறது மட்டும் இல்ல, ஹெல்தி டயட்ரி ஃபைபர் ரிச் ஃபுட்டா சாப்பிடணும். தேர்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி. சும்மா வாக்கிங் போனா சுகர் பேலன்ஸ் ஆயிடுமானா இல்ல, உங்களோட ஹோல் பாடி மூவ்மெண்ட் இருக்கணும். ஃபோர்த் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் கிரானிக்கா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அதுல இன்சுலினும் ஒண்ணு. சோ இதனாலயும் சுகர் அஃபெக்ட் ஆகலாம், சுகர் ஸ்பைக் ஆகலாம். சோ இது எங்கெங்கயோ பார்த்து ரேண்டமா எதோ ட்ரை பண்ணாம உங்களுக்கான ப்ராப்பர் ரொட்டீன் என்னன்னு சூஸ் பண்ணுங்க. So we strongly believe symptoms are just communications of your body to indicate something is wrong inside your body, and we have to restore our health with root cause. This is where traditional wisdom meets evidence-based care.